हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे जानकी कांतस्मरणं गोपिका जीवनस्मरणं हर नमः पार्वती पदये श्री सद्गुरुस्वामिनः श्री आञ्जनेयस्वामिनः सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधाने विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः कल्पद्रुमं प्रणमतां कमलारुणाभं स्कन्दं भुजद्वयमनामयमेकवक्त्रं कात्यायनी प्रियसुतं कटिबद्धवामं कौपीनदण्डधरदक्षिणहस्तमीडे हे स्वामिनाथ करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीशमुखपङ्कजपद्मबन्धो श्रीशादिदेवगणपूजितपादपद्मा वल्लीसनाथ मम देहि करावलम्बं वल्लीसनाथ मम देहि करावलम्बं नमस्ये पितरं वन्द्यं स्वामिनाथं गुरुं मम समेधैर्यं श्रियं कीर्तिं विद्यां वाचं च यच्छतु कूजं तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमते राक्षसान्तकम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देवी च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथिर्यदि पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैनं जहि रावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम अश्वत्थमूले महसा समाधौ प्रकाशते यो यतिराजवर्यः श्रीवैद्यनाथाख्यमखीसमस्तान् अनन्तरामाख्यमखीसमस्तान् भक्तान् सदा रक्षतु भक्तिविश्यः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. परम करुणामूर्तिயான பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த குரோதி வருஷம் பிறந்திருக்கு. நேத்திக்கு சாயரட்சையே பிறந்தாச்சு. தர்ப்பணம் பண்ணுறவாள்லாம் நேத்திக்கே பண்ணியிருப்பாள். இன்றைக்கி வருஷப்பிறப்பு பண்டிகை அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான தினம். எல்லா ஊர்லேயும் வருஷப்பிறப்பு எல்லா கோவில்கள்லேயும் கொண்டாடப்பட்டுருந்தால் கூட சுவாமிநாதனுடைய சந்நிதியிலே ரொம்ப விசேஷம் வருஷப்பிறப்பு அப்படிங்கிறது. காரணம் என்னன்னா பிரபவா விபவாங்கிற இந்த 60 வருஷ தேவதைகள்
60 வருஷங்கள். இப்போ போன வருஷம் சோபகிருத்த நாம சம்வத்சரம் அப்படின்னு நேற்று வரைக்கும் சங்கல்பம் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடிங்கிறது சுபகிருத்த நாம அப்படின்னு சொன்னோம். போன வருஷம் எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷமான வருஷம். ஏன்னா ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் மகான் அவதரிச்சதான வருஷம் சோபகிருத சம்வத்சரம். 120 வருஷம் ஆறுது அவள் அவதரிச்சு பத்தூர் அப்படிங்கிற கிராமத்தில் குருடாச்சேரி பக்கத்தில் இங்கே தான் அவதாரம் பண்ணினா. குடவாசல்லேருந்து குருடாச்சேரி போகிற பாதையில் அந்த கிராமத்தில் அவதாரம் பண்ணினார். மகாபுருஷர், மகான்கள்லாம் கொண்டாட முடியுமாக இருந்தார். அந்த வருஷம் போன சோபகிருத வருஷம் அவளுடைய ஷஷ்டி பூர்த்தி மகோத்சவமாக மெட்ராஸில் கொண்டாடப்பட்டது. இந்த சோபகிருத வருஷத்தோடு 120 வருஷம் மறைஞ்சு 69 சித்தி ஆயிட்டா. இருந்தாலும் இன்றைக்கும் பிராதஸ்மரணியால் பிரகாசிக்கிறார் இந்த மகான். பல பேருக்கு டேப்பு மூலமாயும் ஜெயமங்கல ஸ்தோத்திரம், நாராயணியம் முதலிய கிரந்தங்கள் மூலமாய் 3 புஸ்தகம் அவள் எழுதியிருக்காள். விளக்க உரையாய் சுந்தரகாண்டத்துக்கும் நாராயணியத்துக்கும் விளக்க உரை எழுதினாள். ஜெயமங்கல ஸ்தோத்திரம்னு ஒரு புஸ்தகம் அவளே போட்டாள். மகாபாரதம், ஸ்காந்தம், தேவி பாகவதம், என்னென்ன கிரந்தங்களில் பாகவதம், நாராயணியம், என்னென்ன கிரந்தங்களில் என்னென்ன ஒசத்தியான ஸ்தோத்திரங்களோ பல புஷ்பங்கள்லேருந்து தேனை எடுத்துன்னு வந்து ஒரு அடையில் சேர்க்கிறா போல மத பிரமரம், அதுபோல் பெரியவாள் பல புராணங்கள்லேருந்து எடுத்து ஒரு 1000 ஸ்தோத்திரத்துக்கு மேலே அர்த்தத்தோடு கூட சம்ஸ்கிருதத்துலேயும் போட்டு தமிழ்லேயும் போட்டு அதுக்கு அர்த்தமும் போட்டு மகாபெரிவா இருந்த வரைக்கும் புதுபெரிவா இருந்த வரைக்கும் சொல்லுவாள். ஜெயமங்கல ஸ்தோத்திரம் ஒருத்தர் ஆற்றுல இருந்து தானா ஒரு பெரியவா ஆற்றுல இருக்கா போல அவன் நமக்கு வழி காட்டுவாள் அப்படின்னு பீடாதிபதிகள்லாம் சொல்கிறா போல ஒரு புஸ்தகம். அதுபோல் நாராயணியம், சுந்தரகாண்டம், டேப்புலியும் ராமாயண பாகவதாதி கிரந்தங்கள் பல பேருக்கு நல்வழி காமிச்சுன்னு இருக்கு. இன்றைக்கும் அந்த மகாபுருஷால் அவதரிச்சதான வருஷம் போன வருஷம். ஒரு வருத்தமான விஷயமும் கூட, மகாத்மா கிருஷ்ணபிரேமி சுவாமிகள் மறைஞ்ச வருஷம் சோபகிருத்து அப்படிங்கிறது. உலகத்துக்கே பாகவதத்தை எல்லாருக்கும் தெரியாதவாளுக்கெல்லாம் பரிச்சயப்படுத்தினால், நல்ல ஸ்தோத்திரங்களை எல்லாரையும் சொல்ல வச்சால், கோபி பஞ்சகீதங்கள் முதலிய ஸ்தோத்திரங்களை ஆற்றுல எல்லாரையும் ராதாகிருஷ்ணரை வாங்கி பூஜிக்கும்படியுமாக பண்ணினால், இந்த யுகலங்களை சித்திரப்படமோ பிம்பமோ வச்சுட்டு பிரபோதனத்திலேருந்து ஆரம்பித்து தோலோத்சவ பர்யந்தம் அவாலே கிரந்தங்களை ஏற்றி, கீர்த்தனங்கள்லாம் ஏற்றி, பத்ததியை ஏற்றி, பிராதஸ்மரணத்திலேருந்து ஆரம்பிச்சு இந்த சோபகிருத்து அப்படி 2 விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சது. இன்னும் பல பேருக்கு பல அனுபவங்களாக இருக்கலாம். அதுபோல் 60 வருஷங்கள் இருக்குது இல்லையா, பிரபவா யுகவான்னு ஆரம்பித்து 60 வருஷங்கள். இப்போ குரோதி வருஷம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த 60 வருஷமும் பிரம்மாவனுடைய குழந்தை, பிரம்மாவனால் படைக்கப்பட்ட பிரம்மபுத்திரர்கள். இந்த 60 பேர்களும் முருகனை குறித்து தபஸ்ஸு பண்ணினாள். கலியுக வரதனானே சுவாமிநாதனை குறித்து தபஸ்ஸு பண்ணினால், சுப்பிரமணியரே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு முருகன் கேட்க, உங்களோட ஆலயத்தில் நாங்கள் படியாக கிடக்கணும், உங்களை பஜிக்க வர பக்தால் எல்லாருடைய பாதமும் எங்களுக்கு கிடைக்கணும், பாத தீட்சை கிடைக்கணும், உங்கள் பக்தால் அடியார்களுடைய எல்லாருடைய பாதமும் எங்கள் மேலே படணும், படியாய் கிடந்தூன் அப்படின்னு சொன்னார் ஆழ்வார்னு சொல்கிறதே. அதுக்கு எல்லாத்துக்கும் பூர்வமாக இருந்தவாள் இந்த வருஷ தேவதைகள். அவளை நினைக்கிறதையே சுவாமிநாதன். இந்த பக்தி எல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும். இந்த வருஷம் பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் சுவாமி மலையில் பகவானும் அதுக்கு ஆக்ஞை பண்ணேன். அந்த சுவாமி மலையில் இன்றைக்கி 60 படிகள் ஏறினா முருகனை போய் பார்க்கலாம். பல குடும்பத்துக்கு குலதெய்வமாக இருக்கா. வைத்தீஸ்வரன் கோவில், சுவாமி மலை, குணசீலம், இது மாதிரி க்ஷேத்திரங்கள்லாம் பல குடும்பத்துக்கு குலதெய்வமாக பிரகாசிக்கிறார். பிராச்சீனமான க்ஷேத்திரம் சுவாமிமலை. சுவாமிநாதன்கிற பேரும் ரொம்ப பிரசித்தம். காஞ்சி மகானுக்கே பூர்வாசிரமத்தில் சுவாமிநாதன் தான் பேர். எங்கள் அப்பாவுக்கு சுவாமிநாதன் தான் பேர். நமக்கு தெரிஞ்சே ஒரு 100 பேராவது இருக்கும் சுவாமிநாதன் அப்படிங்கிற பேரில். சுவாமிமலை பெரும்பாலும் அவளை விசாரித்தோமானா சுவாமிமலை குருதெய்வமாக இருக்கும், முருகனுடைய பக்தாலாக இருப்பாள். அந்த சுவாமிநாதனுடைய 60 படியும் இந்த 60 வருஷ தேவதைகள். இந்த வருஷப்பிறப்பு தினத்தில் விசேஷ பூஜை எல்லாம் அங்கே நடக்கும். ஸ்மரிச்சுக்கலாம். அதுக்காக சொல்கிறேன், எல்லாராலையும் இன்றைக்கி போக முடியலைன்னா கூட இந்த சுவாமிமலையும் சுவாமிநாதனையும் அந்த படிகளையும் ஒரு படிக்கும் விசேஷ பூஜை எல்லாம் உண்டு. கும்பாபிஷேகங்களில் இந்த 60 படிக்கும் 60 கலசம் உண்டு தனியாக. எப்படி கும்பத்துக்கும் முருகனுக்கும் வைக்கிறா போல
பரிவார தேவதைகளுக்கும் யாகசாலையில் வைக்கிறா போல இந்த 60 படிகளுக்கும் உண்டு விசேஷ பூஜை. கும்பாபிஷேகத்திலையும் அபிஷேக ஆராதனங்கள்லாம் உண்டு. இன்றைக்கும் சுவாமிமலை போகிறவாள் ஒரு படியும் காலால் மிதிக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு கண்ணை ஒத்திண்டு தான் போவாள். ஏன்னா வருஷ தேவதைகள் அங்கே படியாக இருக்காள். தெரிஞ்சவாள் 60 படிக்கும் தேங்காய் உடைச்சி நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் ஏறுறது. முடியல ஒரு படிக்காவது கீழே உடைச்சிட்டு தேங்காய் உடைச்சிட்டு காலில் படுறதே அந்த தேவதைகள்னு இந்த சரித்திரம் தெரிஞ்சவாள் அந்த படியை தொட்டு கண்ணில் ஒத்திண்டு கற்பூரம் ஏற்றிட்டு பாமரால் கூட இன்றைக்கும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கா சுவாமிமலையில். பிரம்மாதயோ யஸ்ய சிஷ்யாஹ பிரம்மபுத்ராகிரௌ யஸ்ய சோபானபூதாஹ. பிரம்மபுத்திரர்களான இந்த வருஷ தேவதைகள் சோபானம்னா படின்னு அர்த்தம். பிரம்மபுத்ராகிரௌ யஸ்ய சோபானபூதாஹ. பிரம்மபுத்திரர்கள்லாம் எந்த பிரபுவுக்கு படிக்கட்டாய் பிரகாசிக்கிறாளோ அவருடைய கிரியில், பிரம்மாதிகால்லாம் எவருடைய சிஷ்யாலோ, பிரணவார்த்தம் தெரியாத 4 தலையோட 8 கண்ணோட முழிச்சுட்டு இருந்த பிரம்மதேவனுக்கு பிரணவார்த்தத்தை எவர் உபதேசம் பண்ணினாலோ, சுவாமியான பரமேஸ்வரனுக்கும் எவர் பிரணவார்த்தத்தை காதில் சொன்னாரோ, அதுவும் எப்படி சொன்னார், கேட்குறபடி கேட்டால் சொல்லுவேன்னார். அகங்கார தத்துவம் முருகன், எனக்கு சொல்லுப்பா அப்படின்னு பரமேஸ்வரன் கேட்டார். கைலாசத்துக்கு வந்திருந்தார் ஒரு சமயம் பிரம்மதேவன். வாசல்ல வீரபாகு முதலியவாளோட விளையாடிட்டு இருந்தால் முருகன் அதை கவனிக்கல. இவர் பாட்டுக்கு போயிட்டார் உள்ள, தன்னை பார்க்காத மதிக்காத போயிட்டார் அப்படின்னு ஒரு வேகம் வந்தது முருகனுக்கு. நேர கிடுகிடுன்னு போனார். பரமேஸ்வரனை பார்த்துட்டு திரும்பி வரத்தையும் சரியாக கவனிக்கல. தாத்தா இங்கே வாங்கன்னு கூப்பிட்டார். விளையாடிட்டு இருந்த முருகன், உங்களுக்கு 4 தலை என்னத்துக்கு, உங்களுடைய சொரூபம் என்னதுன்னு கேட்டால் உடனே அவர் சொன்னார், சதுர்முகன் நான், சதுர் வேதங்களும் எனக்கு 4 தலைகளாக இருக்கு. நான் ஹிரண்ய கர்ப்பன், சிருஷ்டிகர்த்தா, வேத கர்ப்பன் எல்லாம் சொன்னார். வேதத்தை என்ன சொல்லி ஆரம்பிப்பேல் அப்படின்னார். ஓம்னு சொல்லி ஆரம்பிப்போம்னார். அப்போ வேதத்துக்கு மூலமானது பிரணவம். ஆரம்பிக்கிறதையும் முடிகிறதையும் சிஷ்டாச்சாரத்தில் ஓம்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறது. ராமாயண பாகவதாதிகள் கூட ஓம்னு சொல்லிட்டு தான் சிஷ்டாச்சாரத்தில் ஆரம்பிப்பா. ஏன்னா வேதஸ்வரூபம் இது. வேதமே பாகவதம், வேதமே ராமாயணம்ங்கிறதுனால ஓம் தபஸ்வாத்தியாய நிரதம்னு தான் மரியாதை தெரிஞ்சவாள் சொல்லுவாள். ஓம்னு தான் வேதத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது முடிக்கிறது. அந்த ஓம்ங்கிறதுக்கு யார் அர்த்தம், யார் பொருள் அப்படின்னா, உடனே பிரம்மா பேசாமல் இருக்கக்கூடாதோ, தெரியாதுன்னாது சொல்லியிருக்கலாம். அகங்கார தத்துவம் முருகன். அவர்கிட்ட போய் இது என்ன கேள்வி, வேத கர்ப்பன் நான் நாள், அந்த பிரணவத்துக்கும் நான் தான் அர்த்தம்னா 4 திரையிலையும் ஓங்கி குட்டினார் முருகன். பிடிச்சி ஜெயிலில் வச்சு விட்டார். சிருஷ்டி காரியங்கள் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுத்து லோக நிர்வாகத்தில். இது பரமேஸ்வரனுக்கு காதில் விழுந்து பரமேஸ்வரன் உடனே வந்தார். வந்தவர் பிரம்மாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டியாமே, என்னன்னு கேட்காம முதல்ல அவரை விடுவின்னார். உடனே அப்பா என்ன காரணம், நான் ஏன் போட்டேன்னு கேளுங்கன்னார். என்ன காரணம்னார் பரமேஸ்வரன். இது மாதிரி பிரணவத்துக்கு யார் பொருள்னு கேட்டேன். நான் தாங்கிறது அந்த அசடு, அதுக்காக நான் உள்ளே பிடிச்சி போட்டேன். நீங்கள் சொல்கிறதுக்காக இப்போ அவுத்து விடுறேன், ஆனாலும் அது பிரணவார்த்தம் இல்லைங்கிறத அதுக்கு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா. அது இல்லை, வேத கர்ப்பன் அவர் தான். பரமேஸ்வரன் உடனே விளையாட்டா, குழந்தை தானே முருகன், பால தண்டாயுதபாணி, அவர் இல்லைங்கிறியே, அவரை குட்டினேங்கிறியே, அப்போ பிரணவத்துக்கு யார் பொருள், நீ தான் சொல்ல அப்படின்னா. குழந்தைய கேட்பாலணும், ஏ ஃபார் என்ன, நீயாவது சொல்லு, எனக்கு தெரியாது அப்படின்னு அந்த குழந்தைய சொல்ல வைக்கிறதுக்கு எப்படி படித்த அப்பா கூட அம்மா கூட கேட்பாலோ, பி ஃபார் என்னது, எனக்கு தெரியல நீ சொல்லு அப்படின்னு அந்த குழந்தைய எப்படி கேட்பாலோ, அதுபோல் பரமேஸ்வரன் பிரணவத்துக்கு யார் பொருள், நீ தான் சொல்லேன் அப்படின்னார். உடனே சுவாமி சொன்னார், ஒரு பெரிய விஷயத்தை விசாரிக்கிறோமானா மரியாதையோடு கேட்கணும், கை கட்டி வாய் பொத்தி கேட்டால் நான் சொல்லுவேன் அப்படின்னா. சரி கை கட்டுறேன்னார். குருங்கிறவர் மேலே இருக்கணும், சிஷ்யங்கிறவர் கீழே இருக்கணும், அதுதான் உபதேசத்துக்கு அழகு மரியாதை. நீங்கள் எனக்கு அப்பாவா போயிட்டேன், உங்களை போய் நாங்கள் மண்டிட்டு கீழே இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னை தோளில் தூக்கின்றேலானா நான் மேலே வந்து விடுவேன், அப்புறம் பிரணவார்த்தத்தை உங்களுக்கு காதில் சொல்கிறேன் அப்படின்னதுமே தோளில் தூக்கி வச்சுன்னு விட்டா. திருமலை ஏறுறவாள் முட்டை அடித்து குழந்தைய தோளில் தூக்கிக்கிறா போல் சுவாமிமலையில் இதெல்லாம் ஒரு லீலை, இந்த க்ஷேத்திர லீலை. உடனே தோளில் தூக்கி வச்சுக்க சுவாமிக்கும் நாதனாக ஆயிட்டா. அதனால் இன்றைக்கி சுவாமிமலையில் கீழே பரமேஸ்வரன் இருப்பாள், மேலே முருகன் இருப்பார். ஏன்னா உபதேச காலத்தில் கீழே இருந்து உபதேசம் வாங்கின்றதுனால சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிகு திருப்புகழில் ரொம்ப அழகாக சொல்கிறார்.
பிரணவ பொருளோனே அப்படிங்கிறார். சிவனார் மனம் கூலீரே. அழகான திருப்புகழ், சுவாமிமலை திருப்புகழ். தூக்கி தோளில் வச்சுட்டு பிரணவார்த்தம் சொல்லு அப்படின்னதுமே நீங்களும் நானும் தான் அப்படின்னாராம் முருகன். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோம். ஓம்னு யாரு சொல்றது? சதாசிவோம் அப்படின்னு உங்களை தான் சொல்றேன். சரி, நான் அர்த்தம், நீ எப்படி அர்த்தம்னா, நிகிருஷ்வைரசமாயுதைஹி காலைர் ஹரித்வமாபன்னைஹி இந்திராயாஹி சஹஸ்ரயுகி அக்னிர் விப்ராஷ்டி வசனஹம் வாயுஷ்யேதசி கத்ருகஹம் சம்வத்சரோ விஷுவர்ணைஹி நித்யாஸ்தே நுச்சராஸ்தவாம் சுப்ரஹ்மண்யோகும் சுப்ரஹ்மண்யோகும் சுப்ரஹ்மண்யோம். ஒரு தடவை தான் சிவனுக்கு கூட சொன்னது. வேதம் 3 தடவை சொல்றதாம் சுப்ரஹ்மண்யோம் சுப்ரஹ்மண்யோம். நீங்களும் நானும் தான் அப்படின்னதும் பரமேஸ்வரன் சந்தோஷப்பட்டால், பிரம்மாதிகாலாமும் அதை தெரிஞ்சின்றால் அப்படின்னு க்ஷேத்திரமாக. அதனாலதான் இங்கே யஜ்ஞங்கள்லையும் சுப்ரஹ்மண்யோம் சுப்ரஹ்மண்யோம் இந்திராகச்ச ஹரிவ ஆகச்ச மேதாதிதே ஸ்வஸ்ய மேனே கௌராவஸ்கந்தின் அஹல்யாயிஜார கௌஷிக பிராமண கௌதமே ப்ருவானா சுப்ரஹ்மண்யோம். யாகங்கள்லையும் சுப்பிரமணியாஹ்வானம் அப்படின்னு மேலா விளக்கி அந்த முருகனை, செந்திலாண்டவனை, சுவாமிநாதனை கூப்பிடுவாள். வேதத்தினுடைய பொருள் அவர்தான். வேதத்தினால் செய்யக்கூடியது யஜ்ஞம்னு சொன்னால் அந்த வேத பொருள் வர வேண்டாமா? அதுக்காக அந்த முருகனை ஒரு வேளையும் யஜ்ஞசாலையிலே வேதியில அழைப்பாள். சுப்ரஹ்மண்யோகும் சுப்ரஹ்மண்யோகும் சுப்ரஹ்மண்யோம். நீங்களும் நானும் தான் வேதார்த்தம் பிரணவார்த்தம்னு சொல்ல சுவாமி சந்தோஷப்பட்டால் அப்படின்னு சுவாமி மல க்ஷேத்திரமாக. பிரம்மாதயோ யஸ்ய சிஷ்யாக. அப்போ பிரம்மாவும் கூட இருந்து 4 வாயையும் கையால் பொத்திண்டு 4 தலை பிரம்மதேவன் கை கட்டி வாய் பொத்தி அந்த பிரணவார்த்தத்தை தெரிஞ்சுண்டார் அப்படின்னு பரமேஸ்வரனோட கூட. பிரம்மாதிகாலாம் எவர் பிரணவார்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஷ்யாளாக எவருக்கு ஆனாலும் பிரம்மாதயோ யஸ்ய சிஷ்யாக பிரம்மபுத்ராகிரௌ யஸ்ய சோபான பூதாக. பிரம்மாவனுடைய குழந்தையிலான இந்த வருஷ தேவதைகள்லாம் எவர் கோவிலில் படியாக ஆனாலும், தேவகணங்களுக்கு முழுக்க எவர் பத்தியோ, தேவசேனா பத்தியோ, சைன்யம் சுராஷ்சாபி சர்வே. சூரபத்மனுடைய சம்ஹாரத்திலே தேவர்கள்லாம் எவருக்கு சைன்யமாக கூட வந்தாலும், சைன்யம் சுராஷ்சாபி சர்வே. சாமவேதம் எவரை பிரதானமாக பாடப்படுறதோ, சாமவேதத்தினால எவர் பாடப்படுறாரோ, சாமவேதாதிகேயம் பஜே கார்த்திகேயம். கிருத்திகா தேவதைகள் 6 பேர்களும் எவருக்கு ஸ்தன்யம் கொடுத்தாலும் சரவண பொய்கையில் உண்டானதும், அதனாலேயே கார்த்திகேய இதிப்ருவன்னே அப்படின்னு இந்த ஸ்ரீமத் ராமாயணமே சொல்றது. அந்த சுவாமிநாதனை நான் பஜிக்கிறேன். ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ. மனசுல ஒரு கவலை இருந்ததானால் சுவாமிநாதனை போய் தரிசனம் பண்ணினோமானால் அந்த கவலையெல்லாம் தெரிச்சு போயிடுறது. ஆர்த்தபந்தோ அப்படின்னு கூப்பிடுறாள் எங்க பெரியவா. இந்திராமதீக்ஷர் பண்ணதான ஸ்தோத்திரம் இது. ஹே சுவாமிநாதா ஆர்த்தபந்தோ பஸ்மலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ பஸ்மலிப்தாங்க காங்கேய காருண்ய சிந்தோ ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ. பழனியில பார்த்தோமானால் காஷாயம் கட்டின்னு நிற்கிறார். கையில கப்பரையை வச்சிருந்து காஷாய சம்பீத காத்திரம் காமரோகாதி சம்ஹாரி பிக்ஷான்ன பாத்திரம். கருணை ததும்பி இருக்கான் சுவாமிநாதனுக்கு கண்ணுல. காருண்ய சம்பூர்ண நேத்திரம். அம்பாள் பர்வதராஜ குமாரி கொடுத்ததானே ஆயுதமாம் கையில, சக்தி கொடுத்ததான சக்தியா. சக்தி ஹஸ்தம் பவித்ரம் பஜே சம்பு புத்திரம். இவ்வளவு பெருமை ஏது முருகனுக்கு அப்படின்னால்
பரமேஸ்வரனுடைய புத்திரன் இல்லையா, மகாதேவனுடைய புத்திரன் இல்லையா, சக்தி கொடுத்ததான சக்தியாயுதம் சக்தியே தான். அம்பாலே கையில் ஆயுதமாக மாறி முருகனுக்கு வந்து சூரசம்ஹாரம் பண்ணினாலா. சக்தி ஹஸ்தம் பவித்ரம் பஜே சம்புபுத்திரம் ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ மாம்பாஹி ரோகாத கோராதி மங்களாபாங்க பாத்தேன பங்காஸ்வராணாம் காலாச்ச துஷ்பாக கூலாதி காலகாலஸ்ய சூனும் பஜே கிராந்தசானும் ஹே சுவாமிநாதார்த்த பந்தோ ஸ்ரீ சுவாமி சைலே வசந்தம் சாது சங்கஸ்ய ரோகான் சதா சம்ஹரந்தம் ஓம்கார தத்துவம் வதந்தம் शंभु कर्णेह संतं भजेहं शिशुन्तं शंभु कर्णेह संतं भजेहं शिशुन्तं हे स्वामीनाथार्थ बंधो. स्तोत्रத்தை யார் படிக்கிறாளோ அவளுக்கு பூர்ண ஆரோக்கியம், ஆயுஷ், சகல வித்யாலாபங்கள், வாக் சித்தி, சகல சம்பத்தும் ஏற்படும்னு ராமதீட்ச பெரியவாள் எங்கள் பெரிய பிதாமகால் பண்ணதான அழகான ஸ்தோத்திரம். சுவாமிநாதனுடைய படியிலே இருக்கக்கூடிய வாழ் தான் இந்த வருஷ தேவதைகள். ரொம்ப வருஷ காலங்கள் வருஷ பிறப்புக்கு சுவாமிமலையிலே பிரவச்சனம் பண்ணியிருக்கோம். வருஷ பிறப்புன்னா சுவாமிநாதனை தரிசனம் பண்ணி இந்த படிகளெல்லாம் தொட்டு சேவித்து அடிக்கடியும் தரிசனம் கிடைக்கிறது. சுவாமிநாதனுடைய ஒரு அனுகிரகம். இங்கேயும் சுப்பிரமணிய சஷ்டி நம்ம ஆசிரமத்திலையும் ஸ்கந்த சஷ்டி பிரசித்தமாக லோகம் முழுக்க எல்லாரும் கொண்டாடுவாள். பிராமணால் இத்தரால் எல்லா பக்தாலும் உலகத்தில் உள்ள முருக பக்தால் அத்தனை பேரும் கொண்டாடுவாள். பிராமணால் விசேஷமாக அக்ரஹாரங்களில் கொண்டாடிட்டு இருந்தது சுப்பிரமணிய சஷ்டி அப்படின்னு. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சுக்ல சஷ்டி, ஐப்பசியில் வரதுக்கு ஸ்கந்த சஷ்டின்னு பேர், கார்த்திகையில் வரதுக்கு சுப்பிரமணிய சஷ்டின்னு பேர். நம்ம ஆசிரமத்தில் அதுலேயும் 5 வருஷமாக அந்த சுப்பிரமணிய சஷ்டின்னு நடக்கிறது. வேத பாராயணங்களோடு கூட ஸ்ரீமத் ராமாயண பாராயணம். அதோட ஒரு 12 குழந்தைகளுக்கு, 6 குழந்தைகளுக்குன்னு ஆரம்பித்தோம். இப்போ 12 குழந்தைகளே வரா. பிரம்மச்சாரி குழந்தைகளுக்கு வஸ்திரங்கள்லாம் கொடுத்து தட்சிணை கொடுத்து அவளுக்கு சாப்பாடு போட்டு முருகனாக பாவிச்சு அவளை கொண்டாடுறது முருகனுடைய ஒரு அனுகிரகம். இன்றைக்கி வருஷ பரப்பு புண்ணிய காலத்தில் நம்ம சுவாமிநாதனை ஸ்மரிக்கிறோம். அதுபோல் வைத்தீஸ்வர சுவாமி கோவிலில் முத்துக்குமார சுவாமின்னு ரொம்ப பேர் குலதெய்வம். வைத்தீஸ்வர சுவாமி, வைத்தீஸ்வரன் கோவில், அங்கேயும் முத்துக்குமார சுவாமின்னு ரொம்ப அழகு, செல்வ முத்துக்குமாரன்னு. அந்த முருகனை நினைக்க வேண்டிய தினம் வருஷப்பிறப்பு புண்ணிய காலம். எல்லா பாக்கியத்தையும் எல்லா பக்தாளுக்கும் பண்ணட்டும். ஸ்ரீமத் ராமாயணம் மகேதிஹாசம், ஒரு ஸ்லோகமும் நமக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கும். ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம் அப்படின்னு ஒரு அக்ஷரமும் மகாபாபங்களெல்லாம் போக்கும். இன்றைக்கி அதுவும் வருஷப்பிறப்பு நமக்கு இங்கே நம்ம ஆசிரமத்தில் சுந்தரகாண்ட பாராயணத்தோடு நடக்கிறது. எதுக்கும் சுந்தரகாண்டம் ஆச்சு 56 சர்க்கம் நவாகத்தில். இன்றைக்கி மேற்கொண்டு சுந்தரகாண்டம் படித்து அபிஷிக்தம் அயோத்தியாயாம் க்ஷிப்ரம் திரக்ஷசி ராகவம்னு ஹனுமார் சொல்லிவிட்டு யுத்தகாண்டம் ஆரம்பித்து அப்புறம் நாகபாஷ விமோச்சன பர்யந்த நவாகத்தில் இன்றைக்கி பாராயணம். நம்ம ராமாசிரமத்தில் எப்போதுமே ராமாசிரமம் நித்திய ராமனுடைய ஆராதனை நடக்கிறது. அதில் விசேஷமாக ராமநவமி புண்ணிய காலம் இந்த உற்சவத்தில் வருஷப்பரப்பும் சேர்ந்து வருஷப்பரப்பு நமக்கு ராமாயணத்தோடு தொடங்கிறது. அதுலேயும் சாத்திய சாதகரான சுந்தரகாண்ட ஹனுமாருடைய சர்வசித்தியும் தரக்கூடிய சுந்தரகாண்டத்தோடு நமக்கு நம்ம ஆசிரமத்தில் வருஷப்பரப்பு. இதில் கலந்துக்கிற பக்தால் எல்லாருக்கும் எல்லா பாக்கியத்தையும் ஸ்ரீராமர் பண்ணட்டும். நம்ம இன்றைக்கி சுந்தரகாண்ட பாராயணம், யுத்தகாண்ட 50 சர்க்கம் பாராயணம். நாளைக்கு ஆதித்ய ஹிருதயம், ராவணவதம், ஸ்ரீராமஜெய பர்யந்தம் நாளைக்கு பாராயணம். நாளன்னைக்கு ராம பட்டாபிஷேகம் ஒரு 20 சர்க்கம் தான், 1.5 மணி நேரத்தில் பாராயணம் ஆகிடும். 7 மணிக்கே ஆரம்பித்து நிறையா புஷ்பம் துளசியால் ஒரு 25-30 பக்தாலை வச்சுருந்து நம்ம ஆசிரம ராமருக்கு ராமநவமிக்கு முன்னாடியே லக்ஷார்ச்சனை, நாள் ராமநவமி அன்றைக்கி நாளே லக்ஷார்ச்சனை பண்ணி புஷ்ப மலையில் தீபாராதனை எல்லாம் பண்ணி, நாளன்னைக்கு ராமநவமி அன்றைக்கும் கார்த்தால புஷ்ப மலையில் இருப்பார் ராமர். அதோட தீபாராதனை பண்ணி அன்றைக்கி திரும்ப நவாக ஆரம்பம் ஸ்ரீமத் ராமாயணம். அன்றைக்கும் ராமஜனனம், ராமாயண ஆரம்பமே ராமாவதாரத்தோடு தானே. அந்த 18 சர்க்கம் ஆனதும் பாயசாதானங்கள்லாம் ஆகி 18ஆம் சர்க்கத்தில் ராமஜனனம் படித்ததும் ஒரு 50 பிராமணால்கிட்ட வரவழைக்கிறது எல்லாரையும் சொல்லியிருக்கு.
அந்த பிராமணாளுக்கெல்லாம் சொர்ணதானங்கள், முத்தருக்கு 3000 ரூபா பெருமான மளிகை சாமான்கள், அரிசி பருப்பு வெல்லம், இன்னும் பல வஸ்துக்களோட காய்கறிகளோடு கூட நிறையா பக்தாளுக்கு ஸ்ரீ ராமப்பிரியதான்னு சொல்லி முடிஞ்சால் வாழப்பூட சூக்தமோ ஏதாவது சொல்லி ஸ்ரீ சூக்தம் சொல்லிட்டு ராமஜனனம் படிக்கிற காலத்திலேயே ஸ்ரீராம் பீஜதானம் பண்ணுறது அந்த வழக்கத்தில் ஒரு 2 மாதமாவது அந்த குடும்பத்துக்கு உபயோகப்படுற சாமான்கள் ஸ்வர்ணம் 10 பேருக்காவது சொர்ணதானம் பண்ணுறது வருஷம் அது நடந்துட்டுருக்கு. எவ்வளோ விலை ஏறினாலும் சொர்ணம் கொடுக்கறதே நிறுத்துறதில்லை. நான் ஸ்ரீராமருடைய ஒரு அனுகிரகம், ராமானுகிரகம், இந்த சொர்ணதானமும் இங்கே நடக்கிறது. அதோடு கூட அந்த தண்டுல தானங்கள்லாம் பீஜதானமாக அதெல்லாம் பிராமணாளுக்கு கொடுத்து ராமநவமி அன்றைக்கி ஒரு 2000 பேருக்கான பிரசாதம் இங்கே ரெடி பண்ணி அத்தனையும் ராமருக்கு நிவேத்தியம் பண்ணி இன்றைக்கி சீதா கல்யாணம் படித்து கல்யாணமாக இன்றைக்கி பகவானுக்கு சீதா கல்யாணங்கள்லாம் படித்து ராமநவமி அன்னைக்கு இந்த நைவேத்தியங்கள் அத்தனையும் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி இங்கே நிறையா குழந்தைகளுக்கு அது விநியோகம் 2000 பேருக்கு. நம்ம ஆசிரமத்து பக்கத்துலேயே நிறையா சாமானியால் இந்த காவேரி கரையோடு போனோம்னா நிறையா குடிசைகள் இருக்கால், சாது நிறையா ஏழைகள் அவளுக்கெல்லாம் அன்னதானங்கள் ஸ்ரீராமருக்கு ரொம்ப பிரீத்தியானது. அன்னோதகு சமம் தானம்னு அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானம் இல்லை. மனு போய் சொல்கிறார், நகாயத்ரியா பரோமந்திரா நத்வாதசியா பரம் விரதம். துவாதசிக்கு ஏகாதசிக்கு மேற்பட்ட விரதம் இல்லை. அன்னதானம் தீர்த்ததானத்துக்கு மேலே தானம் இல்லை. அம்மாவுக்கு மேலே தெய்வம் இல்லை. காயத்ரிக்கு மேலே மந்திரம் இல்லை அப்படின்னுலாம் மனுஸ்மிருதி இத்தியாதிகள்லாம் யாக்ஞவல்கர் வாழலாம் சொல்லியிருக்கா. அந்த ரீதியில் அன்னதானங்களோடு கூட நம்ம ராமநவமி உற்சவம் நம்ம ஆசிரமத்தில் அன்றைக்கி தொடங்கி திருப்பி 9 நாளைக்கு ஸ்ரீமத் ராமாயண பாராயணம் இந்த பிரவச்சனமும் தொடர்றது. அதில் இப்போ 94வது சர்க்கம் இன்றைக்கி பிரவச்சனத்தில் தீர்காலோஷிதஸ்மின் கிரௌ கிரிவன பிரியா வைதேஹ்யாஹ பிரியமாகாங்க்ஷன்னே ஸ்வம் ச சித்தம் விலோபயன்னே அத தாசரதிஷ்சித்ரம் சித்ரகூட்டமதர்சயதி பாரியாமமர சங்காசஹ சச்சீமிவ புரந்தரஹ ந ராஜ்யாத்பம்சனம் பத்ரே ந சுஹృద్భిர்வினாபவஹ மனோ மே பாததே திருஷ்ட்வா ரமணீயமிமம் கிரிம் பஷ்யேயமச்சலம் பத்ரே நானாத்விஜகணாயுதம் சிகரைஹ கமிவோத்வித்தைஹ தாதுமத்பிர்விபூஷிதம் கேசித் ரஜதசங்காசாஹ கேசித் க்ஷதஜசன்னிபாஹ பீதமாஞ்சிஷ்டவர்ணாஸ்ச கேசின்மணிவரப்பிரபாஹ. நேற்றைய தினம் சத்ருக்னனை கூப்பிட்டு பரத்வாஜாசிரமத்திலேருந்து சைன்யத்தோட மாதாக்களோடு வந்துட்டுருக்கிற பரதன் சித்திரக்கூட்டங்கிட்ட வந்துட்டு அங்கே ஏதோ புகை தெரியறது, நெருப்பு இல்லாத புகையாது சத்ருக்னா, நெருப்பு இருக்கும் பட்சத்தில் யாரோ மனுஷால் அங்கே இருக்கால் தபஸ்விகள், ஒரு கால அக்னிஹோத்திர தூமமாக இருக்கலாம், மகாமந்திரங்களால் ஹோமங்கள் நடக்கலாம், இல்லை உபாசனாதி அனுஷ்டானங்கள் நடக்கலாம், அதனால தான் புகை தெரியறது, ஒரு கால் ராமாசிரமமாக இருக்கலாம், ராமனும் அனுஷ்டானம் தவறாதவர், ஜஜாப விவிதஜாப்பியம் அப்படிங்கிறார் வால்மீகி. அங்கே சித்திரக்கூடத்தில் தான் சொல்கிறார் அன்னிக்கிறது வைஸ்வதேவ பலிம் கிருத்வா. சுவாமி மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணி மகாமந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சு வைஸ்வதேவ பலி எல்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணினார்னு இருக்கு. நித்தியான்னிகத்தில் லக்ஷ்மணர் அதற்கு சகாயமாக சீதையும் கூட இருந்து எல்லாம் பண்ணினால்னு சித்திரக்கூட வாசத்திலேயே முன்பு சொல்லியிருக்கா 56வது சர்க்கத்தில். இப்போ 90 அயோத்தியா காண்டத்தில் இப்போ 94வது சர்க்கம் பரதன் சொல்கிறார், அங்கே தூமம் தெரியறது, நிச்சயம் யாரோ இருக்காள், ராமன் இருக்கணும், இல்லை ராமனுக்கு நியரான தபஸ்விகள் யாராவது இருக்கலாம், நிச்சயம் அவளை போய் கேட்டால் தெரியும் சத்ருக்னா, வா போகலாம்னு சொல்லின்னு இருக்கார், வந்துன்னு இருக்கார். அது போன சர்க்கம். வால்மீகி ரொம்ப அழகாக சொல்லுவார், ஜீவகலையோடு உள்ள காவியமாக இருக்கிறதுனால அங்கே பரதன் வந்துட்டு இருக்காருங்கிறத அந்த சர்க்கத்தை முடிச்சுட்டு இங்கே மந்தாகினி கரையில் ராமாசிரமத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறார். ராமாசிரமம்னு இந்த இடத்த சொல்கிறார் வால்மீகி. இந்த சித்திரக்கூட ஆசிரமத்தை நம்ம ஆசிரமத்துக்கு ராமாசிரமம்னு தான் பேர். ராமாசிரமம் புண்ணியஜனோபபன்னம் அப்படிங்கிறார் வால்மீகி. புண்ணியஜனங்கள் கூடுற இடமா ராமாசிரமம். எப்போதும் மகாத்மாக்கள் கூடுற இடமா. பஞ்சவட்டிலையும் சொல்கிறார், சித்திரக்கூடத்துலேயும் சொல்கிறார், ராமன் இருக்கிற இடம் ராமாசிரமம். ராமாசிரமம் புண்ணியஜனோபபன்னம். எத்தனை மகான்கள் இங்கே சந்தோஷப்பட்டிருக்கா நம்ம ஆசிரமத்தில் நினச்சி பார்க்குறேன்னா.
ராமர் அப்படி சாநித்தியமாக இருக்காள், தெய்வங்கள்லாம் வந்து இங்கே இறங்கி இருக்கு அப்படின்னெல்லாம் சொன்ன மகாபுருஷாலாம் எனக்கு தெரியும். எனக்காக நான் ஏதோ நான் கட்டியிருக்கேன் ஆசிரமம் இங்கே நடத்துகிறேங்கிறதுக்காக சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இந்த மகான்கள் பட்ட சந்தோஷத்தை நான் இங்கே பகிர்ந்துக்கிறேன் உங்கள்கிட்ட. சுவாமி இங்கே தான் இருக்கார், உங்கள் பெரியவாள்லாம் வந்திருக்காள் இங்கே என்ன அப்படியெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டா. இங்கே அந்தராம் தீக்ஷர் நாராயண தீக்ஷருடைய பிம்பங்கள்லாம் முன்னாடியிலே உட்காண்டிருக்கிற கோலத்தில் ஆசிரமத்தில் வச்சுருக்கு. அதுபோல் 7 அடியில் காயத்ரி உட்காண்டிருக்கிற கோலத்திலேயே இருக்காள். அது தவிர வியாசர், குஷலவாலோட வால்மீகி. நான் கதையில் வீடியோ பார்க்குறவாள் இதெல்லாம் பார்க்க முடியாது, ராமரவுண்டி தான் தெரிவார். இந்த பக்கம் குருவாயூரப்பன் தெரிவார். இங்கே குருவாயூரப்பனும் இருக்கார். குருவாயூரப்பனுக்காக அடிக்கடி பாகவத சப்தாகமும் நடக்கிறது. இப்போ ராமனுக்காக ராமநவமி உற்சவம், ராமாசிரமம் 18 நாளைக்கு அந்த உற்சவமும் நடக்கிறது. புண்ணியஜனோ ராமாசிரமம் புண்ணியஜனோபபன்னம் அப்படிம்பார் வால்மீகி. அந்த ராமாசிரமத்தை வர்ணிக்கிறார். தீர்காலோஷிதஸ்தஸ்மின்னே, வெகு நாள் அங்கே வசிச்சுட்டு இருக்காளாம். தீர்காலோஷிதா கிரௌகிரிவன பிரியா, மலைகள்லையும் மலை சார்ந்ததான வனங்கள்லையும் பிரியமுடையவர். யாருக்கு பிடிக்காது? மலையும் பிடிக்கும், மலையை சார்ந்த வனங்களும் பிடிக்கும். கிரௌகிரிவன பிரியா வைதேஹ்யாக பிரியமாகாங்ஷன்னி, சீதையோட பிரியத்தை வேண்டி அவளுக்கு பிரியம் செய்ய வேண்டி சொஞ்ச சித்தம் விலோபயன்னே, கொஞ்சம் விளையாடலாம் அவளோட கூட என்ன சித்திரக்கூட்டத்தெல்லாம் சுற்றி காட்டுறார் சுவாமி. இந்த பாரு மந்தாகினி நதி எவ்வளோ அழகாக இருக்குது. அததாசரதி சித்திரம் சித்திரக்கூட்டம் தரிசயதி, இந்த தசரதகுமாரன் சித்திரக்கூட்ட மலையை காமிக்கிறார். பாரியாமர சங்காஷா, அப்படி காமிக்கிறதே எப்படி இருந்தார்னா தேவேந்திரன் சச்சீதேவிக்கு எப்படி சொல்லுவாரோ அதுபோல் எடுத்து சொன்னாராம். சச்சீமிவ புரந்தரஹா, புரந்தரன்னு பேர் இந்திரனுக்கு. இந்திரனுடைய பத்னிக்கு சச்சீதேவின்னு பேர். பாரியாமர சங்காஷா சச்சீமிவ புரந்தரஹா, இதெல்லாம் நமக்கு தியானத்துக்காக சொல்கிறார் வால்மீகி. ஏதோ காட்டுவாசிகள் காட்டில் ஏதோ பழம்பெருக்க வந்தால் அது மாதிரி உள்ளவா பேசிண்டா போல பேசல. சித்திரக்கூட்டத்துக்கு வந்தாரானால் அவரது அதுக்கு அதிபதி, தேசத்துக்கே அதிபதி, சக்கரவர்த்தியாருடைய புள்ளவர் தாசரதிஹி அப்படின்னு அதுக்கு தான் சொல்கிறார். அத்த தாசரதி சித்திரம், தசரதகுமாரன்னா சக்கரவர்த்தியாருடைய திருமகன் அவர். அவர் எல்லா இடத்துக்கும் உரிமை உடையவர். அவருடைய இடம்தான் எல்லாம். அவர் இந்த சித்திரக்கூட்ட மலையை காமிக்கிறார் சீதைக்கு. நராஜ்யாத் பிரம்சனம் பத்ரே, அப்போ சொல்கிறார் ஹே பத்ரே, மனைவியை பார்த்து அழகாக கூப்பிட்றார் ராமர். மங்களமானவலேன்னு அர்த்தம், பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். ராமபத்ரன் அப்படின்னா பரமமங்களமானவன் அர்த்தம். தசரதர் ராமபத்ரன்னு கூப்பிடுவாராம். ராமபத்ரா அப்படின்னு தசரதர் கூப்பிடுவாராம். ராமான்னு கூப்பிடுவாராம் விஸ்வாமித்திரர். ராமேதி மதுராம்பாணி. ராமச்சந்திரா அப்படின்னு கூப்பிடுவாலாம் கௌசல்யே. அயோத்தியில் இருக்கிற மகர்ஷிகள்லாம் வேதசே அப்படின்னு கூப்பிடுவாலாம், வேத பொருளே அப்படின்பாலாம். வசிஷ்டர் ரகுநாதா அப்படின்பாரான், ரகுகுலத்தில் வந்தவனே அப்படின்னு. சீதை எப்படி கூப்பிடுவான்னால் நாதா அப்படின்பார். மிதிலைக்கு போனார் ராமன்னா அங்கே இருக்கிறவாள்லாம் எப்படி கூப்பிடுவாள் ராமனேன்னால் சீதாயா பதையே அப்படின்பார். வேட்டாத்துக்கு போனாலானா அவளோட ஆத்துக்கார் வந்திருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவாள். அங்கே வந்து நாச்சியாருக்கு தான் பெருமை, அவரோட ஆத்துக்கார்னு தான் அழகிய மணவாளன்னு பேரே மாறி போய்டுறதோனோ. நம்பெருமாளுக்கு ஒரு கட்டம்தான் தாண்டினார் காவேரி, அந்த பக்கம் போயிட்டார். ஆனால் நம்பெருமாள்ங்கிறது போயிடுத்து. இப்போ இங்கே நம்பெருமாள், அங்கே போனார் ஆனால் அழகிய மணவாளன் அப்படின்னு ஆகிட்டான். ஏன்னா அவாத்து மாப்பிள்ளை அவர், உறையூர் நாச்சியாருக்கு கணவர் அவர், மணவாளனாக ஆகிட்டார். அதுபோல் மிதிலைக்கு போயிட்டார் ராமன் அப்படின்னு சொன்னால் சீதையோட ஆத்துக்கார் வந்திருக்கார், சீதையோட ஆத்துக்கார் அங்கே இருக்கார் அப்படின்னு சீதையோட ஆத்துக்காரனே பேசுவாளாம். ராமாயே ராமபத்ராயே ராமச்சந்திராயே வேதசே ரகுநாதாயே நாதாயே. ஒரு பெரியவா எனக்கு அழகாக இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம் சொன்னா. சீதாயா பதையே நமஹா, சீதையோட பதி அவரை நமஸ்கரிக்கிறேன். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். ராமாய ராமபத்ராயங்கிறது ராமநவமி காலத்தில் சொல்லாதவாள் இருப்பாளா, எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு ரசம். ராமாயே அப்படின்னு சொன்னால் இப்படி யார் கூப்பிடுவாள் ராமனே? ராமபத்ராயே அப்படின்னா யார் கூப்பிடுவாள்?
அப்படிங்கிறத ஸ்மரிச்சோமானால் இன்னும் நமக்கு அனுபவமாக இருக்கு. ராமச்சந்திராய வேதசே, பத்ரம்னா மங்களம்னு அர்த்தம். சீதையை பார்த்து இங்கே நராஜ்யாத் பிரம்சனம் பத்ரே, பரமமங்களமானவளே அப்படிங்கிறார். ஒரு கணவனுக்கு பத்னி வந்தாதான் மங்களம். ஒரு புருஷனுக்கு அவன் கணவனை ஆனதுக்கு அப்புறம் இந்த மனைவியால் தான் எல்லா மங்களங்களும். நசுஹுத்பிர் வினாபவஹா, நான் ஒன்று சொல்கிறேன், என் பந்துக்களை விட்டு பிரிஞ்சு வந்தோங்கிற துக்கமே இல்லை பத்ரே. மனோமே பாதத்தே திருஷ்டுவா ரமணீயமிமம் கிரிம், இங்கே வந்ததிலே உன்னோடையும் லக்ஷ்மணனோடையும் இருக்கிற இந்த ஆனந்தத்திலே மந்தாகினி தீரத்திலே என் பந்துக்களை விட்டு வந்தோங்கிற வருத்தமே இல்லை. சுஹுத்பிர்வினா பவஹான், அவள்கிட்டேந்து பிரிஞ்சோங்கிற துக்கம் எனக்கு இல்லை. பத்னி இருந்துட்டாளானால் அந்த அருமை தெரிஞ்சவனுக்கு அதுக்கு மேலே என்ன வேணும்? அதுதான் உலகம். நராஜ்யாத் பிரம்சனம் பத்ரே ந சுஹுத்பிர்வினா பவஹான் மனோமே பாததே திருஷ்டுவா ரமணீயமிமம் கிரிம். இந்த அழகான மலைகளை பார்த்துண்டு உன்னோட இந்த மந்தாகினியை பார்த்துண்டு உன்னோட இருக்கிறதுனால எனக்கு பந்துக்களை விட்டு பிரிஞ்சு வந்தோம், அயோத்தியை விட்டு வந்தோங்கிற வருத்தம் இல்லைன்னு ராமர் சொல்கிறார். ராமர் இப்போ தான் சொல்கிறார். 56ஆமத்து சர்க்கத்திலேயே வால்மீகி சொல்லிவிட்டார், ஜகௌச்ச துக்கம் புறவிப்பிரவாசாத்து சுரம்யமாசாத்தியத்து சித்திரக்கூட்டம்னு ஒரு ஸ்லோகம். 56ஆமத்து சர்க்கம் கடைசி ஸ்லோகம். அதில் சொன்னார், ராமன் அயோத்தியே மறந்து போயிட்டார். அயோத்தியை விட்டுட்டு வந்தோம், ராஜ்யம் போயிடுத்து, அப்பா அம்மாவோட இல்லை, எந்த கவலையும் இல்லாத இருக்கார் ராமன். யகௌச்ச துக்கம் புறவிப்பிரவாசாது, வெளியூர் வந்தோங்கிற கவலையே இல்லாமல் இருக்கார் ராமன் அப்படின்னார் வால்மீகி. இங்கே ராமரே சொல்கிறார் சீதைட்ட, நராஜ்யாத் பிரம்சனம் பத்ரே, ராஜ்யம் போச்சுன்னோ, ராஜ்யத்தை விட்டு வந்துட்டோம்னோ, பந்துக்களை விட்டுட்டு வந்துட்டோம்னோ, நசுஹுத்பிர் வினா பவஹா மனோமே பாததே திருஷ்டுவா ரமணீயமிமம் கிரிம். சீதைக்காக இதை சொல்கிறார். நேத்திக்கு ராஜ்யம்ன போது தான் அவர் மனசை என்ன சலைச்சுது, ராஜ்யம் இல்லே போடான்னு பட்டாபிஷேகத்தன்னைக்கு கார்த்தால சொன்னபோது தான் அவர் மனசு என்ன சலிச்சுது. மகாத்மா அவர். ராமம் வேத்மி அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் அப்படின்னார் விஸ்வாமித்திரர். மகாத்மாக்களுக்கு எதுவும் பாதிக்க வந்துதா சந்தோஷம், வரலையா சந்தோஷம், வருத்தங்கிறதுக்கு கிடையாது. சந்தோஷத்தையும் பெருசாக கொண்டாட மாட்டார். பஷ்யேயமச்சலம் பத்ரே நானாத்விஜகணாயுதம். இந்த பர்வதத்தை பார்த்தியா, திருப்பவும் பத்ரேங்கிறார். போன ஸ்லோகத்திலையும் சொன்னார், சீதைன்னா அவள் சீதா லக்ஷ்மி, அவளை பத்ரேன்னு கூப்பிடாம யாரை கூப்பிடுவாள்? பஷ்யேயமச்சலம் பத்ரே, ரங்கநாயகியே சீதை இல்லையா? சீதா லக்ஷ்மி பவான் விஷ்ணுன்னு ரங்கநாதன் தான் ஸ்ரீராமன் நாள், ரங்கநாயகி தான் சீதேன்னால், அப்போ பத்ரேன்னு கூப்பிடுறது பொருத்தம் தானே. பஷ்யேயமச்சலம் பத்ரே நானாத்விஜகணாயுதம். த்விஜம் அப்படின்னு பக்ஷிகளுக்கும் பேர், த்விஜன் அப்படின்னு பிராமணனுக்கும் பேர். பிறப்பில் ஒருவனாக இருக்கான், அப்புறம் உபநயனாதி சம்ஸ்காரமானதும் கர்மனா ஜாயத்தே த்விஜஹா அப்படின்னு 2வது ஜென்மாவை எடுக்கிறான். அதுபோல் சந்நியாசம் வாங்கிண்டாலும் சந்நியாசஸ்ய தத்விதீயம் ஜென்மா அப்படின்னு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. அதுபோல் பட்சிகள் எப்படி பிறக்கிறதுனால், பிறக்கிறதே முட்டையாக பிறக்கிறது, அண்டமாக பிறக்கிறது. அப்புறம் அண்டத்துலேருந்து ஒரு ஜென்மா அடகாத்து வெளியில் வர்றதுனால அதுக்கு 2 பிறப்பு. அதனால் பட்சிகளுக்கு த்விஜம் அப்படின்னு பேர். நானாத்விஜகணாயுதம். பட்சிகளுடைய கூட்டத்தை பார்த்தியா, ஆகாசத்தை பிளந்துண்டு போகிறத பார்த்தியா? சிகரைஹி கமிவோத்வித்தைஹி தாதுமத்பிர் விபூஷிதம். உயர்ந்த தாத்துக்கள் நிறைஞ்சதானே இந்த அழகான மலையை கவனிச்சியா? ஒரு பக்கம் தாத்துக்கள் வெள்ளியாகவே இருக்கு, ஒரு பக்கம் ஸ்வர்ணமாகவே இருக்கு. ரத்தம் போல செவந்ததான தாத்துக்கள் ஒரு பக்கம் இருக்கு, மஞ்சள் பொடிகளாகவே இருக்கு. மஞ்சள் அரைச்சி யாரும் அங்கே போடலை, ஆனால் அந்த மலைகள்லேயே தாத்துக்கள் உண்டாகும், பல வர்ணங்கள் உண்டாகும் அங்கே. அதெல்லாம் வச்சு ஒரு நாள் அலங்காரம் கூட பண்ணி விட்டுருக்காளாம் சுவாமி. அதை சுந்தரகாண்டத்தில் சீதை போய் ஹனுமார்கிட்ட சொல்கிறா. அந்த தாத்துக்களெல்லாம் எடுத்து எனக்கு முகத்திலெல்லாம் பூசி விட்டான் ராமன், திலகங்கள்லாம் இட்டு விட்டான். மனசிலாயாஸ் திலகே கண்டபார்ஷ்வே நிவேசிதா அப்படின்னு ரொம்ப அழகான ஸ்லோகம் சுந்தரகாண்டத்தில். விராஜம் தே சலேந்திரஸ்யே தேசாதாத் தாத்து விபூஷிதாக.
இந்திரநீலம் போல சிவந்ததான ஒரு தாத்துக்கள் இருக்கு பார்த்தியா, புஷ்பராகம் போல பளிங்கி போல ஒரு தாத்து இருக்கு பார்த்தியா, தாழ்ம்பு ஒத்ததான ஒரு தாத்து. கேச்சித் ரஜத சங்காசாஹான் கேச்சித் க்ஷத்ரஜ சந்நிபாஹான் பீதமாஞ்சிஷ்ட வர்ணாச்சே. பீதம்னா மஞ்சள், மஞ்சள் கலரில் இருக்கிற பட்டா இருக்கிறதுனால தான் பீதாம்பரம் அப்படின்னு பேர். அம்பரம்னா பட்டு. பீதாம்பரம் அப்படின்னு ஏன் பேருன்னால் மஞ்சள் பட்டா இருக்கு பெருமாள் கட்டின்னு இருக்க. பீதமாஞ்சிஷ்டவர்ணாச்சே கேச்சிதி மணிவர பிரபாஹான். அங்கே மிருகங்கள்லாம் அடிவாரத்தில் போகிறத பார்த்தியா, நானா மிருகணத்வீபே த்வீபிதர ரக்ஷ விரக்ஷகணைர்விருதா. பல மான் கூட்டங்கள் போகிறது, திபங்கள் யானை கூட்டங்கள் போகிறது, புலிகள் போகிறது, ரிக்ஷங்கள், ரிக்ஷன்னா கரடி, கரடி கூட்டங்கள் போகிறது. அதுஷ்டைர்பாத்தியம் சைலோ பகுபக்ஷி சமாகுலஹான். எல்லாரும் கூட்டம் கூட்டமாக போகிறார் காடுகளில். பலவிதமான பட்சிகளும் இங்கே இருக்கு பார்த்தியா. ஆம்ரஜம்பசனைர்லௌக்ரைஹி பிரியாலைஹி பனசைர்தவைஹி அங்கோளைர்பவ்யதி நிஷைஹி பில்வதிந்துகவேணுபிஹி. இந்த மலையில் பலவிதமான மரங்கள் இருக்குங்கிறா. இந்த மரங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்க, ராமாயணம் திரேதாயுகம், திரேதாயுகத்துலேயும் இந்த மரங்கள்லாம் இருந்திருக்குன்னு தெரியறது. இன்னைக்கு பார்க்குறோம் பில்வ மரம் இருக்குது, நம்ம பாத்து வாசல்ல ஆசிரமத்துலேயும் இருக்குது, அதனுடைய சந்ததி இருக்கு. அப்போ எத்தனை காலமாக இருக்குது இந்த விருட்சங்கள்லாம், இதனுடைய சந்ததிகள். நிறைய பழங்களை தரதாயும் புஷ்பவத்பிகி பலோபேதைகி, நிறையா புஷ்பங்களை தர மரங்கள், பழத்தை தர மரங்கள். சாயாவத்பிகி, சிலது நிழலை தரக்கூடிய மரங்கள், புங்க மரம் மாதிரி மரங்கள் வெறும் நிழலை ஒண்டி கொடுக்கும். பாரிஜாதம் மாதிரி மரங்கள் புஷ்பத்தை கொட்டும், ஆம்ர மரங்கள் பழத்தை கொட்டும். புஷ்பவத்பிஹி பலோபேதைஹி சாயாவத்பிஹி மனோரமைஹி. சில மரங்கள் பார்த்தாலே மனசு ரம்யமாக இருக்கு. என்னென்ன மரங்கள் இருக்குன்னால் மாமரம் இருக்கு, ஆம்ர, நாவல் மரம் இருக்கு, வேங்க மரங்கள் இருக்கு, லோத்ரம் அப்படின்னு ஒரு மரம், அது வெள்ளையும் சிவப்புமான புஷ்பங்களை கொட்டுமா. பிரியாலம்னு ஒரு மரம், பலாமரம், பனசைஹி தவைஹி, தவம்னு ஒரு மரம், அங்கோளைஹி, அழிஞ்சல்னு பேர் தமிழில், அங்கோல விருட்சம் அப்படின்னு பேர். அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி. ஆச்சாரியால் சிவானந்த லஹரியில் போய் இந்த மரத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி அப்படிங்க. அந்த மரத்துக்கு என்ன பெருமைன்னால், மரத்துலேருந்து ஒரு காய் காஞ்சி விழுந்துடுத்துன்னா திருப்பி மரத்துக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனால் அந்த காய் என்ன பண்ணுமா, முள்ள முள்ள எறும்பு போல் நகர்ந்து வந்து திருப்பி மரத்தில் ஒட்டின்னு விடுமா. ஒட்டின்றது ஆச்சரியம் இல்லை, அந்த மரத்தோடையே மரமாக போயிடுமா. அப்படி ஒட்டின்ட்டு பார்த்தா மரத்தோட ஒரு அங்கமாக ஒரு வலு, மரத்தில் எப்படி ஒரு மேடு இருக்குமோ அதுபோல் ஆகிடுமா. அந்த காயும் மரத்தையும் பிரிக்கவே முடியாது. அதுபோல் பரமேஸ்வரனுடைய சரணத்தில் மனசு போயிடுத்தானால் அதுக்கு தான் பக்தி அப்படின்னு பேருங்கிறார். அங்கோலம் நிஜபீஜ சந்ததிஹி சா பக்தி ரித்யுச்சதே அப்படின்னால் சிவானந்த லஹரியில் முள்ளு முள்ளாக இருக்கும் இந்த விதைகள். அந்த விரக்ஷங்கள்லாம் இருக்கா அந்த சித்திரக்கூடத்தில். பவ்யம் தினிஷம் பில்வம் பில்வதிந்துக வேணுபிகி, மூங்கல் மரங்கள், காஷ்மரி, அரிஷ்டம், வருணம், இந்த மரங்கள்லாம் இருக்கான். இலுப்ப மரங்கள் இருக்கு, மதூகைஹி திலகைஹி, திலக மரங்கள், பதரியாமலகைஹி, பதரி மரம்னா இளந்த மரம், இளந்த மரமாக காடாகவே இருக்குது. அதனால தான் பதரிகாசிரமம் அப்படின்னு பேர். இளந்த காடு அது. பதரியா ஆமலகைஹி நெல்லி மரம், நீபைஹி கடம்ப மரம், இன்னும் பரம்பு முதலியதான மரங்கள் அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தியா. சைலப்பிரஸ்தேஷு ரம்யேஷு பஷ்யேமானே காமஹர்ஷணானே கிண்ணராந்துவசோ பத்ரே ரமமானான் மனஸ்வினா. ஹே பத்ரே, திரும்பவும் கூப்பிடுறார். ஒரு பெரியவாள் சொல்லுவாள், ராமாயணத்தை முதல்ல பார்க்குறதே கதையில் சுவாரஸ்யத்தில் ஈடுபடும் மனசு. அப்புறம் நாளாக ஆக என்னென்னால் ஒருத்தர் கூப்பிடுறதிலேயே மனசு லயிக்க. ராமனை லக்ஷ்மணன் கூப்பிடுறதோ, ராமனை சீத்தை கூப்பிடுறதோ, சீத்தையை ராமன் கூப்பிடுறதோ, வசிஷ்டர் ராமனை கூப்பிடுறதோ, சுமந்திரர் ராமனை கூப்பிடுறதோ, அதுலேயே மனசு உருகி போயிடும்.
ராமாயணம் படிக்க படிக்க பாராயணம் பண்ண இந்த சம்போதனங்கள்லேயே மனசு லைக்க. தமபியபாஷ சௌமித்ரே அப்படின்பா. ஐயோ என்ன அழகாக கூப்பிடுறார் ராமர் லக்ஷ்மணனே அப்படின்னா அதுலேயே மனசு லயிச்சு போயிடும். அப்புறம் என்ன சொன்னார் அப்படிங்கிறதே அடுத்தது, அதில் போகாது மனசு. லெவல் படிக்க 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 அதுலேயே மனசு லயிச்சு போயிடும். சைலப்பிரஸ்தேஷு ரம்யேஷு பஷ்யேமான் காமஹர்ஷணானே கிண்ணராந்துவசோ பத்ரே. ஹே மங்களமானவளே, புண்ணியமானவளே, மனஸ்விகளானே கிண்ணறர்கள், யக்ஷர்கள் கிண்ணறர்கள் அப்படின்னு ஒரு சமூகங்கள் ஜோடி ஜோடியாய் அழகழகாய் இங்கே துவந்தவசா ரெண்டு பேராக நிற்கிறா பாத்தியா சித்திரக்கூடத்தினுடைய அடிவாரத்திலே மந்தாகினி கரையிலே. கிண்ணரான் துவந்தவசோ பத்ரே ரமமானன் மனஸ்வினஹாம். ரொம்ப மனஸ்விகளவாள் கிண்ணறர்கள். யக்ஷர்கள் கிண்ணறர்கள்லாம் ரொம்ப மனஸ்விகள். யக்ஷ வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் குபேரன். யக்ஷாயே குபேராயே வைஸ்ரவனாயேன்னு. யக்ஷாதிபதி தான் கணாதிபதி. கணபதியும் அந்த கூட்டத்துக்கு தலைவர் கணாதிபதி. அதனால தான் கணபதி. கணாதிபதையே நமஹ. கணாதிபதையே நமஹ. எந்த கணம்? கணம்னா கூட்டம்னு அர்த்தம். எந்த கூட்டத்துக்கு தலைவர் அப்படின்னால் யக்ஷ கூட்டத்துக்கு தலைவர். அதனால யக்ஷ வர்க்கத்தில் வருவார் மகா கணபதி. குபேரனுக்கும் தலைவர் இவர். அப்போது குபேரனுக்கே ஐஸ்வர்யத்தை கொடுக்குறவராக இருக்கார் இவர். அப்போ இவர் ஆசிரியிச்சா என்ன கொடுக்க மாட்டார் இவர்? அதனால தானே ஓடுறா பிள்ளையார் பட்டியில் கணக்கு நோட்டை எடுத்துட்டு வருஷம் பிறந்தா உடனே ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிறது. கட்டுக்கட்டாக நோட்டை கையில் வச்சுட்டு வரவு செலவு நோட்டை மகா கணபதிகிட்ட வச்சுட்டு இந்த வருஷம் வர ஏப்ரல் 1 தரிசனம் கிடச்சிது. பிள்ளையார்பட்டி குன்றக்குடி எல்லாம் க்ஷேத்திரத்துக்கு நம்ம மகா கணபதியை பார்க்க தான் போனோம். அங்கே ஆனால் நூற்றுக்கணக்கான பேர் நோட்டையும் பேனாக வச்சுன்னு நிற்கிறாள். அந்த சிவாச்சாரியாள்கிட்டே பிள்ளையார் காலடியில் வச்சு கொடுங்க புது கணக்கு எழுத ஆரம்பிக்கிறோம் வச்சு. கணபதிகிட்ட வச்சுட்டு போனால் பெரிய பெரிய மனுஷாலாம் வந்திருக்காள். பேர் சொல்லக்கூடாது. அவளெல்லாம் பார்த்தோம். நம்ம கணபதியும் நமக்கு அப்படி ஒரு தரிசனம் அனுகிரகம் பண்ணார். பிள்ளையார்பட்டி கணபதியும் தரிசனம் கொடுத்தார். அந்த கணபதி காலடியில் வச்சு எடுத்துன்னு போகிறாளானால் கணபதி எல்லா பாக்கியத்தையும் கொடுப்பார், சகல க்ஷேமலாபத்தையும் கொடுப்பார். பம்பாய்ங்கிறாள். மகாலட்சுமி எங்கே வசிக்கிறாள், போகிற வாழ்க்கெல்லாம் எல்லா பாக்கியம் கிடைக்கிறதுங்கிறாள். எதனால? மகாகணபதி இருக்காருங்க. மகாராஷ்டிரமே கணபதி க்ஷேத்திரம். தலைநகரம் டெல்லி இந்தியாவுக்குன்னு சொன்னால் கூட, கேபிட்டல் டெல்லின்னா கூட, பணம் அதிகம் புழங்குற நகரம் அப்படின்னு சொன்னால் மும்பை தான். அப்போ இந்தியாவுக்குள்ளே நிறைய பணம் புழங்குறதும் கோட்டீஸ்வரர்கள் வசிக்கக்கூடியதும் யாரெல்லாம் பிரசித்தமாக பேரெல்லாம் சொல்கிறோமோ எல்லாரும் அங்கே தான் இருக்கா. அதை விட ஒரு ஆச்சரியம், எல்லாரும் செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் ஆனால் கணபதிகிட்ட வந்து நிற்கிறா க்யூவில். அவள் இருக்கிறது ஆச்சரியம் இல்லை. அவள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறதும் அவள் கணபதிகிட்ட வரத்தையே தெரியறது. தட்டு நிறையா பழங்களையும் ஸ்வீட்டுகளையும் வச்சுட்டு கணபதி முன்னாடி வந்து நிற்கிறா. பேட்டிக்கு அவர்கிட்ட வந்து நிற்கிறா. அவளை பார்க்க பல பேர்கள் காத்துருக்காள். அவள் கணபதி கிட்ட வந்து நின்றுருக்காள் புஷ்பத்தையும் பழத்தையும் ஸ்வீட்டையும் வச்சு. காரணம் என்னன்னால் கணாத்தியக்ஷர் அவர். கணாத்தியக்ஷா பாலச்சந்திரஹான்னு சொல்கிறோமே, எந்த கணத்துக்கு அத்தியக்ஷர்னால் யக்ஷகணம். அள்ளி கொடுப்பார். மனசு அதிகம் உடையவாள் இந்த யக்ஷர்கள் கிண்ணறர்கள். அதை இங்கே சுவாமி சொல்கிறார் பாருங்க. அவர் எல்லாம் தெரியும் ஸ்ரீராமனுக்கு. ரமமானான் மனஸ்வினா கிண்ணரான் துவந்தவசோ பத்ரே ரமமானான் மனஸ்வினா. புண்ணியாத்மாக்கள் மனஸ்விகள்னு யாரை சொல்லுவோம்? கொடுக்குறவாளை தான் சொல்லுவோம். நிறைய வச்சுருக்கிறவாளை மனஸ்வின்னு சொல்ல மாட்டா யாரும். கிண்ணரான் துவந்தவசோ பத்ரே ரமமானான் மனஸ்வினஹான் சாகாவசக்தான் खड्गांश्चे प्रवराण्यंबराणि च पश्य विद्याधर स्त्रीणाम क्रीडोद्देशान मनोरमाने. அங்கே பார்த்தியா, வித்யாதரர்கள்லாம் கூடி கூடி மனைவிகளோடு கூட விளையாடுறார். மரக்கலைகளில் தொங்கிண்டும் அந்த விழுதுகளில் தொங்கிண்டும் ஜலத்திலையும் அவளுடைய ஆயுதங்கள்லாம் அந்த மரத்தில் வச்சிருக்காள். பார்த்தியா, பஷ்ய வித்யாதர ஸ்திரீணாம் கிரீடோத்தேசான் மனோரமானே. அவளுடைய வஸ்திரங்களையும் கட்கம்னா கத்தி, அந்த வித்யாதரர்கள் வச்சுருக்கக்கூடிய ஆயுதமான கத்தியெல்லாம் அந்த மரக்கலையில் வச்சிருக்காள். பார்த்தியா, खड्गांश्चे प्रवराण्यंबराणि च जलप्रतापैर् उद्भेदैः निश्यन्दैश्च क्वचित् क्वचित् सर्वद्भिर्भात्ययं शैलः
சவன்மத இவத்விபகா. இந்த சித்திரக்கூட்டத்தை பார்த்தியா, அழகான மலையும் அதில் பெருகக்கூடிய அருவிகளும் சொனைகளும், அந்த அருவிகள்லேருந்து அந்த மலையிலேருந்து அருவிகள் விழுறதை பார்த்தா யானையும் யானையோட துதிக்க மாதிரியும் தெரிகிறது பார்த்தியா. அந்த அருவிகள் விழற அழகை பார்த்தா எந்த மனுஷனை தான் இதை பார்த்தா சந்தோஷப்படுத்தாது? நரம் கம் நரம் ந பிரஹர்ஷயேதி, எந்த மனுஷன் இதை பார்த்து சந்தோஷப்பட மாட்டான்? கிராணதர்ப்பணம் அபியேத்தியே கம் நரம் ந பிரஹர்ஷயேதி யதீஹ சரதோனேகாஹ த்வயா சார்த்தமனிந்திதே லக்ஷ்மணேன ச வத்ஸ்யாமி நமம் சோகஹ பிரதக்ஷதி. ஹே அனிந்திதே அப்படிங்கிறார். சீதே உன் மேலே ஒரு குறை சொல்ல முடியாது யாரும். நிந்திதே அப்படின்னா குறை உடையவள்னு அர்த்தம். அனிந்திதே அப்படின்னா ஒரு குறை இல்லாதவளை நீ. அனிந்திதே துவயா சார்த்தம் அனிந்திதே, ரொம்ப வருஷங்கள் இங்கேயே உன்னோட நான் என் வாழ்க்கையை கடத்துவேன் சீதே. லக்ஷ்மணனும் கூட இருக்கான், மலையா என்னோட கூட, எனக்கு என்ன குறைச்சல்? மாம் சோகா ந பிரதக்ஷ்யதி லக்ஷ்மணேன ச வத்ஸ்யாமி நமாம் சோகா பிரதக்ஷ்யதி. லக்ஷ்மணனும் என்னோட கூட இருக்கான், சீதே நீனு என்னோட இருக்கே. அனிந்திதே, பரமமங்கலமானவளே, எனக்கு ஏது குறை? ஸ்ரீரங்கத்தில் இருக்குது குறைன்னு சொல்ல முடியுமா? குறையோட தாயாரையும் பார்த்துட்டு இருந்துட்டாள், ஆனால் அப்புறம் குறை உண்டா? அவளை பார்த்துட்டு இருந்து குறை உண்டா? கமலே கமலாட்சவல்லபேத்வம் கருணாபூர தரங்கிதைரபாங்கைஹி அவலோகயமாம கிஞ்சனானம் பிரதமம் பாத்திரம் அகிருத்ரிமம் தயாயாக. அந்த ரங்கநாயகியோட இருக்கேன், எனக்கு என்ன குறைங்கிறார் ஸ்ரீராமன். உன்னோட இருக்கேன், எனக்கு என்ன குறைங்கிறார். நமக்கு என்ன தோன்றதுன்னால் அந்த ரங்கநாயகி தானே இங்கே இருக்கா. லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜதனயாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரி. சீதை உன்னோட இருக்கிறதே எனக்கு என்ன குறைங்கிறார் இவர். நம்ம அவருக்கு ஈடா நம்மளும் சொல்லிக்கலாம், ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன், தாயாரை சேவிச்சுட்டு இருக்கேன், நமக்கு என்ன. அப்படி சொல்லிக்கலாம். ராமர் சொல்கிறார், என் மனசில் ஒரு குறையும் இல்லை சீதே, உன்னோட இருக்கேன், இந்த சித்திரக்கூடத்தில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அந்த புஷ்பங்களையும் மந்தாகினியில் ஸ்நானம் பண்ணுறதும், சுவாமியே முல்லை புஷ்பங்கள்லாம் எடுத்து சீதைக்கு மாலை தொடுத்து போடுறதும், தலைவாரி சூடி விடுறதும், அழகான ரசமான இந்த தம்பதிகளுடைய சல்லாபங்கள். இந்த 2 சர்க்கங்கள் நாளைக்கு மேலே சொல்கிறேன். அந்த யுகலம் சீதாராமர் என் கண்ணில் எப்பொழுதும் இருக்கட்டும் அப்படின்னு துளசிதாசர். இந்த யுகலம் எப்பொழுதும் என் கண்ணிலேயே இருக்கட்டும், என் கண்ணை விட்டு மறையாமல் இருக்கட்டும் அப்படின்னு அழகான ஒரு கீர்த்தார். இந்த சித்திரக்கூடத்தெல்லாம் ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்கா துளசிதாசரும். ஏன்னா முதல்ல பிரதம தரிசனம் அவருக்கு ராமன் தரிசனம் சித்திரக்கூட்டத்தில் தான், இந்த மந்தாகினி தீரத்தில் தான். பசோமேரே நயனுமே சியாராம் அப்படின்னு ஒரு தோகா அவரோட. இந்த தம்பதிகள் எப்போதும் என் கண்ணை விட்டு மறையாமல் இருக்கட்டும் அப்படி. பசோமேரே நயனுமே நந்தலாலா அப்படின்னு மீராபாய் பாடுறா. பசோமேரே நயனுமே சியாராம் அப்படின்னு துளசிதாசரும் ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கா. சித்திரக்கூடத்தில் தான் அவருக்கு பிரதம தரிசனம் ஹனுமார் கூட இருந்து பண்ணி வைக்கிறார். அதனால் இன்றைக்கும் சித்திரக்கூடம் இந்த இடத்துல மந்தாகினி தீரத்தில் கிளி ரூபத்தில் இருந்து காமிச்சு கொடுத்தாராம் துளசிதாசருக்கு. அதனால் தோத்தாபுரி ஹனுமான் அப்படின்னு ஒரு கோவில் அங்கே இந்தியாவில் உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத ஒரு ஹனுமார் கோவில். கழுத்துக்கு மேலே வானரமாக இருக்கிற ஹனுமார் அங்கே மாத்திரம் கிளி ரூபத்தில் இருப்பார். கையில் கதை எல்லாம் வாழை எல்லாம் வச்சுன்னு இருப்பார், வானர ரூபந்தான். ஆனால் முகம் மாத்திரம் கிளி ரூபத்தில் இருப்பார். தோத்தாபுரி ஹனுமான் அப்படின்னு பேர். சித்திரக்கூடம் அவசியம் போகணும். இந்த மந்தாகினி, இந்த மலைகள், இந்த ஹனுமார், அத்ரி ஆசிரமம் அங்கே தான் இருக்குது. இன்றைக்கி அனசூயாசிரமம் இருக்குது. ரொம்ப அழகான இடம். ஸ்ரீராமானுகிரகம் நம்ம எல்லாருக்கும். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாப்த்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண நாராயண நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண பக்த பிரியாய திரிபுராந்தகாய பினாகினே துஷ்டஹராய நித்யம் பிரத்யக்ஷலீலாய மனுஷ்யலோகே ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய महादेव 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 हर नमः पार्वती पतये सद्गुरु आंजनेय मूर्ति की